இன்னைக்கு நான் எஃப்சி மொபைல்னு ஒரு கேமில் ஃபுட்பால் கேமில் 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹவு டு ரேங்க் அப் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் டாபிக் ஹவு டு அன்லாக் மேஷரானோ ஆர் டூடெக். அந்த 2 பேரும் செகண்ட் டாபிக் அதுக்கடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டாபிக், ஒரு பிளேயர் ரேங்க் அப் பண்ணால் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சேம் பிளேயர் வச்சு ரேங்க் அப் பண்ணலாம். சேம் பிளேயர்னா இப்போ ஏதாவது மார்க்கெட்டில் போய் ஒரு பிளேயர் 2 தடவை வாங்கிட்டு அதுக்கடுத்து ரேங்க் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சம் பிளேயர்ஸ்லாம் காஸ்ட் கூட இருப்பாங்க, அப்போது 2 தடவை வாங்க முடியாது அந்த பிளேயர்ஸை. அதனால் மேஷரானோ யூனிவர்சல் ரேங்க் அப் பிளேயர்ஸ்னு இருக்குது. செகண்ட் மெத்தட் யூனிவர்சல் ரேங்க் அப் பிளேயர்ஸ், அதை வச்சு ரேங்க் அப் பண்ணணும். யூனிவர்சல் ரேங்க் அப் பிளேயர்ஸ்னால் ப்ளூ கலரில் போட்டு 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் மேஷரானோ. 90+ ஓவிஆர் பிளேயர்ஸ்க்கெலாம் மேஷரானோ வந்து ரேங்க் அப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பிலோ 90 ஓவிஆர் பிளேயர்ஸ்க்கெலாம் டூடெக்னு ஒரு பிளேயர் யூஸ் ஆகும். இதுதான் மேஷரானோ. ப்ளூ கலரில் இருக்குது மேஷரானோ சிடிஎம் 91 ஓவிஆர். இவனை வச்சு நீங்கள் மித்த எல்லாரையும் ரேங்க் அப் பண்ணிக்கலாம். அது சேம் கார்டு மாதிரி அது இருக்கும். இதுதான் செகண்ட் மெத்தட். இதை வச்சு நிறைய பேர் ரேங்க் அப் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, செகண்ட் மெத்தட் வந்து மேஷரானோ வந்து சேம் பிளேயர் வாங்குற காஸ்ட் கூட இருக்கும். சில பிளேயருக்கு அவங்க கொஞ்சம் ரேரான பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களெல்லாம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு காசு ரேட் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. அதனால் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி யூனிவர்சல் ரேங்க் அப் பிளேயர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு 3 சாய்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இதை மாதிரி ஏதாவது இந்த குவெஸ்ட் முடிக்கிறது, ஹீரோ குவெஸ்ட்டில் இல்லை, ஆனால் இதை மாதிரி குவெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சஸையும் முடித்தா மேஷரானோ கிடைக்குது. இதே மாதிரி நிறைய லைவ் ஈவெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த கார்னிவல் இருக்குல்ல, இதில் போய் ஏதாவது அவங்க கிஃப்ட் தருவாங்க, அதை போய் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதில் எங்கேயாவது இருக்கும், அப்படியே தருவாங்க. இது வாங்குற மாதிரி இருக்குது. இதே மாதிரி லைவ் ஈவெண்ட்ஸ், டிஓடி ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டில் டெய்லி ஒரு மேஷரானோ, டெய்லி மெயின் சாப்டரில் மேஷரானோ கிடைக்கும். அது நம்ம 4 மேட்ச் லேண்டு மேஷரானோ கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இதை மாதிரி தான் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு மேஷரானோ கிடச்சிது ஹானரபிள் மென்ஷன்ஸில். இதான் இதுக்கடுத்து இது முடிச்சிட்டோன்னா இதுலேயே கொஞ்சம் மேஷரானோ கிடைக்கும், கிளைம் பண்ணிக்கலாம். எதாவது ஒன்று மட்டும் கிளைம் பண்ணணும். இது மாதிரி மேஷரானோ வாங்கவும் செய்யலாம். இதில் அது சேலஞ்சஸ் மோட் இருக்குது. சேலஞ்ச் மோடில் இது மாதிரி சேலஞ்சு ஃபினிஷ் பண்ணி மேஷரானோ கெயின் பண்ணிக்கலாம். இந்த 3 மேஷரானோ கிடச்சிது முடிக்கும்போது. இதே மாதிரி வீக்லி சேலஞ்சஸ்லாம் மேஷரானோ கொடுக்குவாங்க. நிறையா பிளேயர்ஸ் இதில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் கேம் 100 ஓவிஆர் கேம், நிறையா மோஸ்ட்லி நல்ல ஓவிஆர் பிளேயர்ஸ் தான் கிடைக்கும். இப்போதைக்கு டூடெக்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்காங்க, ஏன்னா 90+ ஓவிஆர்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மேஷரானோ வந்து சில டைம் பேக் ஓப்பன் பண்ணி ஸ்டோரில் போய் பேக் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் இங்கே 15,000 ஜெம்ஸ்க்கு தான் ஓப்பன் முடியும் 2 மேஷரானோ. ஓகே கைஸ், அவ்வளோ ஜெம்ஸ் நம்மக்கிட்ட இல்லையாட்டி மேஷரானோ வேறு ஏதாவது டெக்னிக் எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன்ஸோடு வாங்கலாம். அதை வச்சு இல்லாட்டி ஸ்டார் பாஸில் கிடைக்கும் சில மேஷரானோஸ். இந்த எக்ஸ்ட்ரா டைமில் காமிக்கிறேன் எத்தனை மேஷரானோ. 200 ஜெம்ஸ் பேக் தான், அதுவும் லக் இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும். இதுதான் 200 ஜெம்ஸ் பேக். சம்டைம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைய, ஆனால் அதில் ஷுவராக கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் 2 மேஷரானோ, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸ்டார் பாஸ்லேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நார்மல் இதில் கிடைக்கிறது
விஐபி வேணால் கிடைக்கும், அது பர்ச்சேஸ் பண்ணால் கிடைக்கும். ஸ்டார் பாஸ் அதில் வேணால் நிறைய மேட்ச் வேணும் பிளேயர்ஸ்லாம் கிடைக்கும். மோஸ்ட்லி மேட்ச் நம்ம வச்சு தான் எல்லோரும் ரேங்க் அப் பண்ணுவாங்க. சேம் பிளேயர்ஸ் ரேரு கிடைக்கிறது. எல்லா பிளேயர்ஸும் ரேங்க் அப் பண்ணது மேட்ச் வச்சு தான். ரேங்க் அப் பண்ணுறது லக்கு சில டைம் இருக்கும். லக் இருந்துச்சுன்னா அவங்க சில டைம் 20% இதை மாதிரி ரேங்க் அப் பண்ணும்போது மேட்ச் ரன்னை செலக்ட் பண்ணும்போது 20%, 10-20 அது மாதிரி பர்சன்ட்ஸ் வரும். இப்போ நான் அடுத்த ரெட் ரேங்க் பண்ணேன்னா எனக்கு வந்து 20% தான் வரும். ரெட் ரேங்க் பண்ணணுன்னா ஒரு மேட்ச் ரன்னை வச்சா. இப்போ நார்மலாக ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்துச்சுன்னா இப்போ இவ்வளோ நான் ரேங்க் அப் பண்ணுறேன், இப்போ ஒரு மேட்ச் ரன்னை சூஸ் பண்ணேன்னா 50%, ஃபுல்லாக 100% வந்துடும். அதனால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லெவலப்புக்கு மட்டும் ஒரு மேட்ச் ரன்னை போதும். 3rd லெவலப்புக்கு 2 மேட்ச் ரன்னை வேணும் ஃபுல் 100% சக்ஸஸ்க்கு. 4th இதுக்கு 5 மேட்ச் வேணும் 100% சக்ஸஸ்க்கு. கடைசி ரேங்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபுல்லாக வேணும் 10 மேட்ச் ரன் நியர்லி வேணும். லக் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மேட்ச் ரன்னை போட்டு உங்களுக்கு சக்ஸஸ் வரலாம். மோஸ்ட்லி வரும், ஆனால் லக்கை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிளைம் பண்ணலாம். முடிச்சே நிறையா மேட்ச் ரன் இது மாதிரி குவெஸ்ட் முடிச்சே நிறைய மேட்ச் ரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடைசி லாஸ்ட் இதில் தான் கிடைக்கும். மேட்ச் ரன் ஆனால் அன்ட்ரேடபிள், மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது. அதை ஏதாவது ஈவெண்ட்டில் அது மாதிரி கிடைக்கிறது தான், வேறு எதுலேயும் கிடைக்காது. இல்லாட்டி ஷாப்பில் போய் யூனிவர்சல் டோக்கன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த இதில் தான் யூனிவர்சல் டோக்கன் கிடையாது, அது வேறு டோக்கன்ஸ் அந்த லெஜெண்டரி இதெல்லாம் கிடைக்கும். ஓகே காய்ஸ், பாய்.